இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த ராஸ்கல் கிட்ட எப்படி 50 லட்சம் ரூபாய் பணம் வந்துச்சு? அவன்கிட்ட அவ்வளவு சொத்து கூட இல்லையே. அக்கா, நான் தான் நேத்தே சொன்னேன்ல, காணாம போன பணம் அந்த சிவனாண்டி கிட்ட தான் போயிருக்கோன்னு. அது யார் மூலமா போயிருக்குன்னு கூட சொன்னேன். என்ன சொன்னீங்க? சகலம் மூலமா போயிருக்குன்னு சொல்றீங்களா? ஏன் சின்னத்தை, நீங்க சொல்றதெல்லாம் கொஞ்சமாவது அடுக்குமா இல்ல நம்புற மாதிரி தான் இருக்கா? சகல இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு பண்ணிருப்பாப்ல. அவரை போய் அந்த மானகட்ட சிவனாண்டிக்கு 50 லட்சம் ரூபாய் தூக்கி கொடுத்தாருன்னு பச்சையா போய் சொல்றீங்களா? உங்களுக்கு வாய் கூசல? இதெல்லாம் யாராவது நம்புவாங்களா சின்னத்தை? எங்க விடுங்க, அவங்க தானே சொல்லிட்டு இருப்பாங்க, அதை போய் பெருசா எடுத்துக்கிறீங்க. இல்லப்பா, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருப்பா இந்த அம்மா. ஆமா மாப்ள, இவ சொல்றத நான் கொஞ்சம் கூட நம்பல. நீங்க இவ பேசுறத பெருசா எடுத்துக்காதீங்க. அத்தை, நான் ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? சொல்லுங்க மாப்ள, நீங்க எப்பவுமே எல்லாருக்குமே நல்லது தானே செய்வீங்க. உங்களை தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு? பேசாம நீங்களே பஞ்சாயத்து தலைவர் எலெக்ஷனுக்கு நில்லுங்க. என்ன மாப்ள சொல்றீங்க? நான் எலெக்ஷன்ல நிக்கிறதா? ஆமா அத்தை. இல்ல மாப்ள, அது சரியா வராது. ஏன் சரியா வராது? இல்ல மாப்ள, இந்த அரசியல், பதவி, பட்டம் இது எதுவுமே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன் டெம்பரமெண்ட்க்கு இது ஒன்றும் சரியா வராது. இப்ப இந்த ஊர் இருக்கிற நிலைமைக்கு நீங்க நின்னாதான் சரியா வரும். புரியல, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த சிவனாண்டி எலெக்ஷன்ல ஜெயிச்சா கண்டிப்பா அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களையும் இந்த குடும்பத்தையும் என்ன வேணா செய்வான். அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணுவான். கட்ட பஞ்சாயத்து, லஞ்சம், ஊழல், ரவுடிசம்னு ஊரையே நாசம் பண்ணிடுவான். அது எல்லாத்தையும் தடுக்கணும்னா நீங்க தலைவரானா தான் கரெக்டா இருக்கும்.